another thing that I've always admired with you is like the veracity that you have with the Bible, the Word of God, and your ability to recall verses at like seconds is like really impressive. So I want to ask you, like, how did you develop that hunger and thirst for the Word of God, and how are you just so good with the Bible? திஸ் இஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீஃபாலாம் இருக்காது. 2 லைன்லேயே முடிச்சிடலாம் அந்த ஆன்சரை. Okay. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் என்ன கேட்குற ஒரு கேள்வி இதுதான். இந்த வேர்ட் வந்து வசனம் வந்து இங்கேருந்து கனெக்ட் பண்ணுறீங்க, அப்படி கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்றாங்க இல்லையா? அதுக்கு 2 ரீசன் தான். 2 ரீசன். ஒன்று வந்து நான் ரொம்ப ஞாபக மறதி உள்ளவன். Okay. எல்லாருமே சொல்லுவாங்க ரொம்ப ஞாபகம் வச்சிருக்கிறீங்க வசனம். ஆக்சுவல் உண்மையாக சொல்லணும்னா நான் ஞாபகம் மறதி உள்ளவன். எனக்கு நிறைய பேரோட பேர் ஞாபகத்தில் இருக்காது. மாற்றி சொல்லுவேன். என் மகன் இன்றைக்கும் சொல்லுவாங்க, ஒரு பேரையாவது ஒழுங்காக சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே நேரத்தில் அவங்க சொல்லுவாங்க, ஆனால் கசாண்டர், லைசிமேக்கஸ், டலாமியோன் ஸ்லாட்டர், செல்கோசன் நிக்கோடர், இந்த பேரெல்லாம் கரெக்டாக ஞாபகத்தில் இருக்குது, கூட இருக்கிறவங்க பேர் உங்களுக்கு ஞாபகத்திலே வர மாட்டேங்குது அப்படிம்பாங்க. ரீசன் என்ன அப்படின்னா, நான் சர்ச் போகும்போது ஃபஸ்ட்டு ஒரு ப்ரிமினரியாக நான் போயிட்டுருக்கிற காலத்தில் பாட்டு பாடும்போது எனக்கு என்ன தோணும்னா, கண்ணை மூடி ப்ரெசன்ஸில் பாடணும்னு தோணும். ஆனால் பாட்டு தெரியாது. ஸோ புக் இருக்கும். எனக்கு கண்ணை திறந்து புக்கை பார்த்துக்கிட்டே பாட பிடிக்காது. அப்போ காட்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே எனக்கு இந்த பாட்டை கேட்கும்போதே எனக்கு மனப்பாடம் ஆயிடணும் ஒரே தடவையில். எனக்கு அந்த மனப்பாடம் பண்ணுற அந்த இதை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன், ப்ரேயர் பண்ணேன். அதனால் எனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, பாட்டு அப்படியே யாரோ ஒருத்தர் ஒரு தடவை பாடினாங்கன்னா மனசில் நின்றுடும். பழைய பாட்டெல்லாம் கூட எனக்கு கர்த்தருடைய கிருபையினால அது நின்றுடும். காரணம் எனக்கு கர்த்தர் கொடுத்த அந்த டேலண்ட்டோ அல்லது கிஃப்ட்டோ அல்லது வந்து பிச்சையோ வாட் எவர் இட் இஸ், நான் எதை வேணாலும் சொல்லிக்கலாம். அது காட் கொடுத்தது எனக்கு. அது வந்து காட் கொடுத்தது. அதனால் நான் வந்துட்டு ஆனால் அதே காலத்தில் காலேஜில் போகும்போது படிப்பு நிற்காது, ஃபார்முலா நிற்காது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கும்போது எனக்கு அதோடைய காரியங்கள் எதுவுமே என் மைண்டில் நிற்காது. அவங்க வந்துட்டு ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் கொடுப்பாங்க, குவாலிட்டி கண்ட்ரோல் பற்றி பேசுவாங்க, அப்புறம் கொண்டு போய் லேத்தில் கொண்டு போய் விடுவாங்க, அப்புறம் கேஸ்டிங் சொல்லி எதுவுமே நிற்காது. அவங்க கேட்பாங்க, எப்பா இப்போ தானேப்பா உனக்கு சொன்னேன்பாங்க, நிற்காது. ஆனால் சர்ச்சுக்கு வந்துட்டோம்னா வசனம் பாட்டு எல்லாம் அப்படியே ஒன் திங், நம்ம அதை நேசிக்கிறோம், விரும்புகிறோம். நம்ம எதை நேசிக்கிறோமோ அது நம்ம மனசில் எப்போவுமே நிற்கும், அந்த டேட் வரைக்கும் நிற்கும். ஸோ இது ஃபஸ்ட் பாயிண்ட். ஸோ ஏன் அதை சொல்ல முடியுதுன்னா, எனக்கு அது இல்லாத ஒரு ஞாபக சக்திங்கிறது எனக்கு இல்லாத ஒன்று. நான் காட்ட கேட்டேன், ஆனால் எனக்கு அது கொடுத்தாரு. 2வது விஷயம் வந்து இது என்னுடைய மினிஸ்ட்ரி, இது என்னுடைய பர்பஸ் மினிஸ்ட்ரி. ஸோ காட் இந்த மினிஸ்ட்ரிக்காக என்னை டிசைன் பண்ணார். அதை தான் சொல்லுவேன். இந்த மினிஸ்ட்ரிக்கு உங்களுக்கு என்ன வேணும்? இப்போ நீங்கள் யுத்தத்துக்கு போகணுன்னா ஒரு பட்டயம் வேணும். நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு போகணுன்னா உங்கள் கையில் வந்து ஃபைல் வேணும், அந்த லா தெரிஞ்சிருக்கணும். டாக்டராக இருக்கணும், ஒரு செதஸ்கோப் வேணும், ஒரு இது வேணும். அந்த மாதிரி மினிஸ்ட்ரிக்கு போகும்போது வசனம் இருக்கணும். வசனம் இல்லாமல் மினிஸ்ட்ரி பண்ணவே முடியாது. ஸோ அந்த வெப்பனை கர்த்தர் வந்து எனக்கு கொடுத்தாரு. இந்த வெப்பனை நீ வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்தாரு. இவ்வளோதான். ஸோ இது கொடுத்ததை நான் வச்சுக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். யூஆர் டெண்டிங் இட். ஆமாம். இதை தவிர இதுக்கு நான் ஒன்றும் பிரயாசப்பட்டேன், முயற்சி பண்ணேன், மனப்பாடம் பண்ணேன். நிறைய பேர் கேட்பாங்க, எத்தனை தடவை பைபிள் படிச்சிருப்பீங்க, நிறையா படிச்சிருப்பீங்களா? நான் எப்பவும் சொல்கிற வார்த்தை, ஒரு தடவை கூட இன்னும் நான் பைபிளை முழுசாக ஒழுங்காக படிக்கல. If you are someone like me who speaks Tamil but doesn't read Tamil, but you always wanted to read the Bible in Tamil, then the Tanglish Bible is absolutely for you. The Tanglish Bible is a Romanized version of the Bible, meaning the Bible is still in Tamil but it's written in English, so hence the name Tanglish Bible. This is really great when you're reading through the Bible in English or any other language for that reason and are struggling to understand the meaning of a passage because you don't speak that language. Now you don't have to worry about that if you have the Tanglish Bible. So if you want to grab one, check out the link in the description and use code PM10 at checkout for 10% off. That is PM10 for 10% off at checkout. இன்னும் ஒரு தடவை கூட பைபிள் ஒழுங்காக என் கூட இருக்க இவங்கெல்லாம் நல்லா படிப்பாங்க பைபிள். இவங்களோடலாம் கம்பேர் பண்ணும்போது எனக்கு பைபிள் எனக்கே ரொம்ப இருக்கும். நம்ம சிலர்லாம் பார்க்கும்போது நான் போய் பார்ப்பேன், பைபிள் கையுமா அப்படியே உட்காந்துருப்பாங்க. நம்ம இந்த அளவுக்கு நம்ம பைபிள் படிக்கணுமே அப்படின்னு யோசிப்பேன். ஆனால் அந்த படிக்கிற விஷயத்தை ஆண்டவர் மனசில் கொடுக்குறாரு, அந்த வெப்பனை ஆண்டவர் கொடுக்குறாரு, அவ்வளோதான். அதை தவிர்த்த இதுக்கு பதில் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இருக்காது. 100% காட்ஸ் கிரேஸ், நத்திங் மோர் தென் தட். How did you like make your daily meditation and the daily Bible watching? How did you make that a habit? Did you like struggle with it in the beginning? Yes. And then you had to like build up a habit, or did you have it like always? I have a lot of struggle in the beginning while I'm going to the college time. ஏன்னா மார்னிங் நான் 7:30 போய் பஸ் பிடிக்கணும். முடிச்சு நான் போய் சேர்றதுக்கு 9:30 ஆகும். 10க்கு போகணும். அப்போது எனக்கு ஆண்டவர் வந்து சில காரியங்கள் வந்து எனக்கு சேனலைஸ் பண்ணார் ஆண்டவர்.
நான் சொல்லணும்னா தம்பி ஒரே விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லணும்னா, நான் ஃபுல்லி சேனலைஸ்டு பை காட். எனக்கு தெரியாது இப்படி ஒரு சேனல் பண்ணணும்னே எனக்கு தெரியாது. ஒரு இடத்துல இருக்குல்ல, உன் கையை பிடித்துக்கொண்டு உன்னை அழைத்து கொண்டு போய் நான் வழி இதுவே என்று காண்பித்தேன்னு ஆண்டவர் வசனத்துல சொல்வார். சேம் யாருக்கு செஞ்சாருன்னு தெரியாது. எனக்கு செஞ்சார். ஏன்னா எனக்கு வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கோ எங்க இதுல யாரும் இல்ல. கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்களும் என் ஏஜ் தான். நாங்கலாம் எல்லாம் ஒண்ணா டெவலப் ஆகுறோம் அப்ப. அவங்களும் எனக்கு ஒரு அ மென்டரா இருக்கிறதுக்கான ஒரு சிச்சுவேஷன் இல்ல. வி ஆர் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இருக்கும்போது 100% காட் வந்து என்ன வந்து சேனலைஸ் பண்ணாரு. இது பண்ணு, இப்படி பண்ணு, இப்படி பண்ணு. இன்னும் நீங்க சொன்னா, இப்ப எனக்கு ஒரு விஷயம் ப்ராப்ளமா இருக்குன்னா, என்ன தானே திருத்தணும். காட் எனக்கு என்ன பண்ணுவார் தெரியுமா? எனக்கு பிரச்சனையா இருக்கிற ஆள தூக்கிருவாரு. Wow. நான் காலேஜ் பீரியட்லேருந்து சொல்வேன். என் காலேஜ்லேருந்து எனக்கு எது ப்ராப்ளமா இருக்கோ, சில நேரத்தில நீங்க இது மோசேக்கு பண்ண மாரி இருக்குல்ல. ஆமா. நானு மூவிஸ் பார்க்குற காலத்தில வந்து மூவிஸ்ல வரும். பார்த்தீங்கன்னா, இந்த ஹீரோயின காப்பாத்துறதுக்கு ஹீரோ என்ன செய்வார்னா, ஹீரோயின கூட்டிட்டு போக மாட்டாரு. வில்லன போய் அடிப்பாரு. இத வந்து என் லைஃப்ல நான் பார்த்துருக்கேன். ஆண்டவர் என்ன செய்வாரு, இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். செகண்ட் செம் ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஏத்துக்கிட்டேன். போகும்பொழுது இவ்வளோ பேர் இருந்தாங்கன்னா, என்னை சுத்தி இருந்தாங்கன்னா, ஏன்னா ஃபர்ஸ்ட் செம்ல நான் வந்து பயங்கர அரட்டை அடிக்கிற ஆளு, கெட்ட வார்த்தை பேசுற ஆளு, பயங்கர சினிமா பாட்டு பாடுற ஆளு, காலேஜுக்கு பஸ்ஸில் போகும்போது எல்லாம் பஸ்ஸை தட்டிட்டு பாடிட்டே போவாங்க. அந்த மாதிரி பாடிட்டு போன ஆளு ஃபுட்போர்டில். ஸோ இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் செம் முடிச்சுட்டு லீவில் ஆண்டவர் ஏற்றுக்கிட்டேன். செகண்ட் செம் லீவு முடிச்சுட்டு போகிறேன். இப்போ நான் ஆண்டவருடைய பிள்ளை ஆகிட்டேன். இப்போ எல்லாரும் அந்த எக்ஸ்பெக்டேஷனில் தான் வராங்க. எல்லாரும் அந்த மாதிரி ஜாலியாக இருப்போம் அப்படின்னு தான் வராங்க. பட் இப்போ என்னை வந்து இவங்க நடுவில் வந்து காப்பாற்றணும்ல, என்னை கொண்டு போய் எங்கேயும் விட முடியாதுல்ல. என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நடந்த சம்பவம் தான். எங்கள் காலேஜுக்கும் பக்கத்து காலேஜுக்கும் சண்டை வந்துச்சு. அந்த காலேஜ் செம் ஆரம்பிக்கிற ஃபர்ஸ்ட் டேவோ செகண்ட் டேவோ அந்த சண்டை. செகண்ட் செமஸ்டர் ஆரம்பிக்கும் போது காலேஜுக்கு போகும்போது பஸ்ஸில் சண்டை. ஸோ எங்கள் 2 காலேஜும் அடிச்சுக்குது. செம்மையாக சண்டை போடுறாங்க. 2 காலேஜுக்கும் ஒரே பஸ் இல்லை கவர்மெண்ட் பஸ். அந்த 2 காலேஜும் பக்கத்து காம்பவுண்டு. எல்லாரும் ஒன்றா தான் போவோம், ஒன்றா தான் வருவோம். அது ஒரு இஷ்யூவில் அடிச்சுக்கிட்டாங்க எல்லாரும். செம்மையாக அடிச்சுக்கிறாங்க. நான் ஆண்டரோட பிள்ளை ஆகிட்டோமே, சண்டைக்கு போக முடியாது. ஸோ பஸ்ஸில் ஓரமாக நின்றுக்கிட்டே இருக்கேன். நான் நின்றுட்டே இருக்கும்போது சண்டையெல்லாம் முடிஞ்சிச்சு. எங்கள் கிளாஸில் உள்ள லீடர் மாதிரி ஒருத்தர் இருப்பார். அவர் வந்தார். இவ்வளோ சண்டை நடக்குது, நீ வந்து நம்ம பசங்களுக்காக ஒரு அடி கூட யாரையும் அடிக்கல, உனக்கு அவ்வளோ பெரிய ஆளிட்ட நீ, டேய் இனி யாரும் இவங்ககிட்ட பேசாதீங்கடா அப்படின்ட்டு போயிட்டாரு. 3 இயர்ஸ் யாருமே என்கிட்ட பேசல. என் கிளாஸில் யாருமே என்கிட்ட பேசல. ஒரு 3 பேரை தவிர யாருமே என்கிட்ட பேசல. எனக்கு ரொம்ப வருத்தமாயிருச்சு. என்னடா அது இப்படி ஆக்கிட்டேன். அதுவும் பயங்கர ஸ்பிரிச்சுவல் வளர்ச்சியெல்லாம் கிடையாது. அப்போ தான் ஆண்டவர் ஏற்றுருக்கிறேன். இப்படி காலேஜே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு, கிளாஸே அப்படி ஆயிடுச்சு அப்படின்னும் போது. ஆனால் அந்த 3 இயர்ஸ் தான் நான் கர்த்தருக்குள்ள வளர்ந்த 3 இயர்ஸ். இவர் என்னை கொண்டு போய் பல நேரத்தில் கிளாஸ் நடக்காது, சில நேரத்தில் மாஸ்டர் வரமாட்டாங்க, லெஷர் பீரியடு, லஞ்ச் பீரியட் எல்லாத்துலேயும் என்ன பண்ணுவேன்னா, கிரவுண்டில் ஒரு சூரச்செடி மாதிரி ஒன்று இருக்கும். அது உள்ளே போய் உட்காருவேன், பைபிள் வாசிப்பேன், ஜெபம் பண்ணுவேன், தூங்குவேன். இதை வந்து காடே பண்ணார். ஒரு வயலையும் கிட்ட சேர்க்க விடலை. இதை நான் நினச்சா கூட ஒரு டோட்டல் கிளாஸை எனக்கு அகைன்ஸ்டாக மாற்ற முடியாதுல்ல. அவரே செஞ்சார். ஸோ அங்கே தான் வளர்த்தார் என்ன. அதே மாதிரி வீட்லையுமே எனக்கு ஜெபம் பண்ணுறது, டக்குன்னு காலைல ஏஞ்சி ஜெபம் பண்ணுறது அப்படிலாம் தெரியாது. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவேன். நல்லா தூக்கம் வரும், பைபிள் வாசிக்கிறதுல போர் அடிக்கும், சில நேரத்தில் பைபிள் வாசிக்கும்போது தூக்கம் வந்துடும், எல்லாமே நடக்கும். அந்த யூத்துக்குரிய எல்லா பிரச்சனையும் எனக்கிட்டையுமே இருந்துச்சு. அப்போ எனக்கு ஒருத்தர் வந்து திடீர்னு ஒரு நாள் ஆண்டவர் ஒருத்தர் வச்சு ஆலோசனை கொடுத்தாரு. மார்னிங் 3 to 6 எழுந்திரிச்சிரு அப்படின்னாரு. மார்னிங் 3 AM 3 AM to 6 AM தான். அவர் பிப்ளிக்கலி வசனத்தில் சொன்னார். பகலில் குளிர்ச்சியான வேளையில் கர்த்தர் உலாவும்படி வந்தார் ஆதாமை சந்திக்க. அந்த பகலில் குளிர்ச்சியான வேலை எது அப்படின்ட்டு எல்லா கண்ட்ரியும் எடுத்து பார்த்தபோது காமனாக எல்லா கண்ட்ரிக்கும் அவங்கவுங்க நாட்டோடைய 3 to 6 தான் குளிர்ச்சியான நேரம். நைட்டு ஃபுல்லுக்காக வண்டி கிண்டியெல்லாம் ஓடி 11, 12, 1 மணி வரைக்கும் வண்டியெல்லாம் ஓடி பயங்கர ஹாட்டாக இருக்கும். இந்த சூடெல்லாம் தணிஞ்சு ஜனங்க தூங்கி ஒரு கூல்னஸ், ஒரு கூல் ப்ரீஸ் ஒன்று அந்த நாட்டுக்குள்ளே வீசும்னா மார்னிங் 3 o'clock தான் வீசும். திருப்பி 6 மணிக்கெலாம் ஜனங்க எழுந்திரிச்சு ஓடுவாங்க, சூடாக ஆரம்பிச்சிடும். இந்த 3 to 6 வந்து த கூலஸ்ட் டைம் இன் த டே. இதை வந்து சயின்டிஃபிக்கலாகவும் சொன்னாங்க, பிப்ளிக்கலாகவும் இருக்குது. அப்போ எந்த நாட்டுக்காரங்களும் காலைல 3 மணிக்கு எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணு.
அப்புறமா நான் ஒரு இதிகாசம் ஒன்று இருக்குது, அதை ஒருத்தர் மூலியமாக படித்தேன், சும்மா ரெஃபரன்ஸ்க்காக. இதிகாசம்னா இதிகாசம் மீன்ஸ் வாட் யூ வாண்ட் டு சே, இட்ஸ் ப்ராவர்ப் மாதிரியா? ப்ராபப்லாம் இல்லை, என்ன சொல்லுவாங்க தமிழில் இதிகாசம்னா இங்கிலீஷில் அது வந்து புனைக்கதைகள் அப்படிம்பாங்க, அது ஒரு இதிகாசம் அப்படிம்பாங்க. ஸோ அந்த ஒரு இதில் பார்த்தீங்கன்னா என்ன வந்துச்சு அப்படின்னா, மார்னிங் 3 to 6 த பெஸ்ட் டைம் ஃபார் மெடிடேஷன் போட்டிருந்துச்சு. இது ஒன்று. மெடிக்கலி என்ன சொன்னாங்கன்னா, மார்னிங் 3 to 6 இஸ் த கிளீனிங் டைம் ஆஃப் அவர் பாடி. நம்ம பாடி வந்து ஒவ்வொரு டைமில் ஒவ்வொரு வேலை செய்யும். அதில் மார்னிங் 3 to 6 பாடி வந்து க்ளீன் பண்ணும் எல்லாத்தையும். அதனால தான் நீங்கள் மார்னிங் எழுந்திரிச்சோடனே ரெஸ்ட் ரூம் போகிறீங்க. 6 o'clock அது எல்லாத்தையும் அவுட் பண்ணும் எல்லாத்தையும். ஸோ திஸ் த பியூர் பண்ணுற டைம் அது பாடியை. அதே நேரத்தில் நம்மளுடைய சோலையும் பியூர் பண்ணுறது மெடிடேஷன். இதை எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு. ஸோ ஒரு ஃபஸ்ட்டு 20 டேஸ்க்கு அலாரம் வச்சு எழுந்திரிப்பேன் 3 o'clock. நான் 7 மணிக்கு எழுந்திரிக்கிற ஆள். 7:30 மணிக்கு பஸ் பிடிக்கணும். 1/2 மணி நேரத்துக்குள்ளே ரெடியாகி குடுகுடுன்னு ஓடுற ஆள். 3க்கு எழுந்திரிக்கணும்னா நாள் ஃபுல்லாக ட்ரௌசியாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 1 week 10 டேஸ்க்கு 3 o'clock எழுந்திரிச்சு ஜோம் பண்ணு அப்படின்னு சொன்னார். எழுந்திரிச்சு ஜோம் பண்ண ஆரம்பித்தோம். முதல் நாள் 3:10க்கெலாம் படுத்துட்டேன். 10 நிமிஷம் தான், தலை சுற்றிருச்சு. அப்புறம் அப்புறம் சொன்னார், அவர்கிட்ட கேட்டேன் என்ன பண்ண, நடந்து ஜோம் பண்ணுன்னாரு. அப்புறம் நடந்து ஜோம் பண்ண ஆரம்பித்தோம். ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஜோம் வரும். அப்புறம் 3 to 4, 3 to 5, அப்புறம் பைபிள் வாசிக்கிறது. இது வந்து யூ மஸ்ட் ப்ராக்டிஸ். உங்கள் பிரெயினுக்கு வந்து ஒரு கெப்பாசிட்டி உண்டு. 21 டேஸ் எதை செய்தாலும் அது திருப்பி செய்ய ஆரம்பிச்சிடும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த பைபிள் வாசிக்கிறதுல, ஜெபம் பண்ணுறதுல மார்னிங் 3 to 6 இஸ் த பெஸ்ட் டைம். நீங்கள் அதை 3 to 6 செஞ்சிட்டிங்கன்னா ரிமைனிங் அந்த டே இருக்குல்ல, அது ஸ்பிரிச்சுவலாகவே இருக்கும். உங்களுக்குள்ள ஒரு ப்ரெசன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ த இன்டென்ஷனல் எஃபர்ட் தட் யூ டுக், ஆண்டவர் முதல் வந்து உங்களுக்கு அதுக்கு ஏற்ற சுச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் யூ ஆல்சோ டுக் இன்டென்ஷனல் எஃபர்ட். ஆமாம், நீங்கள் ஆண்டவர் ஸ்டெப் எடுத்து வைன்னு சொல்லுவார், நீங்கள் தான் வைக்கணும். காலத்துக்கு வைக்க மாட்டார். ஆண்டவர் எப்பவுமே சொல்லிடுவார், நீ செய்யணும் வழி இதுவேன்ட்டாரா, நம்ம தான் அந்த வழியில் போனோம். அந்த இதை எதிர்பார்க்குறாரு நம்மக்கிட்ட, அந்த ஸ்டெப்பை ஆண்டவர். நீங்கள் செய்யும் போது அடுத்த ஸ்டெப் அவர் வைப்பார். இப்படி மாறி மாறி வைக்கும்போது நம்ம ஒரு பெரிய இடத்துக்கு வந்துடுவோம்.